அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிடிங்கினே வந்துட்டோம். ரொம்ப ஜாஸ்தி அந்த இடத்துலலாம் களை பூண்டுங்கெல்லாம் ஜாஸ்தி முளைஞ்சிருந்தது. இப்போ அதிலேருந்து இப்போ பாருங்க அதிலேருந்து வந்துன்னுக்குறோம். இப்போ அதிலேருந்து இப்படியே வந்தோமா அந்த லாஸ்ட்டு வரைக்கும் இருக்குதுங்க. களை ஜாஸ்தி இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த ஆளுங்க தான் நான் கொஞ்சம் எங்கள் கூட ஆளுங்களும் பிடுங்குறாங்க. இது வந்து பிடுங்கி நல்ல மாதிரியாக கமிட்டிக்கு போய் விற்கிற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம் கொஞ்சம் இல்லை, நிறையா கஷ்டம்தான். ஆனால் அப்பா எங்களுக்கு பலத்தை கொடுக்குவார், சுகத்தை கொடுக்குவார், எங்களுக்கு வழி நடத்துவார். அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் எல்லா வேலையுமே செய்வேன். சரிங்களா? அதனால் நீங்கள் விவசாயிங்களுக்காக தயவு செஞ்சு ஜெபிங்க. எல்லோரும் ஜெபிக்கணும். எல்லாருக்காகவும் வேண்டி ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு, ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் நம்ம வாழுறோம். விவசாயிகள் வந்து விவசாயம் செய்யலைன்னா நம்ம யாரும் சோறு சாப்பிட முடியாது. அதனால் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. யாராக இருந்தாலும் கோடி கோடியாக காசு வச்சுருந்தாலும் ஒருத்தர் சேத்துல இறங்கி பயிர் வைக்கலன்னா நம்ம சாப்பிட முடியாது. அதனால் விவசாயிங்களுக்கு மட்டும்தான் கோடி கோடியான சம்பளம் கிடைக்கணும்னு என்னுடைய வேண்டுதல். ஆண்டவர்கிட்ட நான் அப்படி தான் ஜெபிக்குவேன். ஏன்னா அவங்களுக்கு கை வலி, கால் வலி எல்லாம் வச்சுக்கிட்டு கூட அவங்க இந்த வேலைங்களெல்லாம் செய்கிறாங்க. அவங்க ரொம்ப கிரேட்டு. அவங்க தான் ரொம்ப கிரேட்டு. அவங்களோட கூட நானும் தான் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். எங்கள் தாத்தா கூட, எங்கள் அப்பா கூட. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னாக்கா ஆளுங்க கூட வேலை செய்வாங்க, எங்கள் கூடயும் வேலை செய்வாங்க. அதனால அந்த வருத்தம் எனக்கு ஃபுல்லும் தெரியும் நான் எதுன்ட்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்.